தமிழ் பேசும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்மார்ட் டைம் கிரியேஷன் சேனல். நான் உங்கள் சரண். ஸோ லாஸ்ட் வீடியோவில் அலைட் மோஷன் இல்லாமல் எப்படி வீடியோ எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து இப்போ டெலகிராம் சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களோட வாட்டர் மார்க் இல்லை வீடியோ நீங்கள் மேக் பண்ணுறப்ப இந்த வீடியோ நான் தான் உருவாக்கினேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களோட வாட்டர் மார்க் ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படி, இல்லை உங்களோட லோகோ வைக்கிறது எப்படி அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர அந்த ரெட்டை பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம போகிற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனே கொண்டு வந்துடும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ இப்போ நான் இது எதில் எடிட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா பிக்சார்ட் ஆப்பில் தான் கைஸ். ஸோ பிக்சார்ட் ஆப்பில் எடிட் பண்ணுறதுக்கு நான் பிக்சார்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இப்போ எந்த மாதிரி எடிட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா இது மாதிரி தான் வந்து ஒரு லோகோ ரெடி பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஸோ லாஸ்ட்டில் ஸ்வைப் பண்ணி அப்படின்னா கலர் பேக்ரவுண்ட்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். அது ட்ரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் வந்து சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போடணும். அதுக்கு வந்து கீழே ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் போட்டு ஒரு இமேஜ் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேண்ட பிக்சலை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ட்ராவை செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து நார்மல் ஹெக்ஸகனல் மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி ரெக்டாங்கிள்லேயே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ இது இன்னும் கொஞ்சம் மாஸாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அதை வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே அந்த பட்டன் ஸ்வைப் பண்ணிட்டு அப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு போட்டு நான் வந்து ஸ்வைப் பண்ணிடுறேன். ஸ்வைப் பண்ணிவிட்டு இங்கேருந்து லைட்டாக அப்படி ஒரு கட்டு, இந்த சைட்லேருந்து ஒரு கட் பண்ணி விட்டுட்டேன். நான் இப்போ கொஞ்சம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நீட்டாக தெரியும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பாக்ஸ் வந்து எந்த கலரில் வேணுமோ அந்த கலரில் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். நான் எனக்கு வந்து பிளாக் கலரில் வேணும், அதனால் நான் பிளாக் கலரில் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். ஸோ கீழே டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் கீழே டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஆல்ரெடி புது எடிட்டர்னு சொல்லிட்டு இந்த நம்ம பேஜோட நேம் வந்து நான் வச்சுருக்கேன். ஓகே, நேம் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி ஸ்வைப் பண்ணி வச்சுருவோம். ஸோ எனக்கு வந்து இப்போ இந்த சைடு ஃபுல்லாக நேமே கவர் ஆகிடுச்சு. இப்போ நான் டெலகிராம் லோகோ அல்லது வேறு ஏதாவது லோகோ வைக்கணும், அதை வந்து சிம்பிளாக இந்த ஆங்கிலே வச்சுக்கலாம். ஸோ இந்த லோகோஸ்லாம் வந்து நீங்கள் இன்டர்நெட்லேருந்து எடுத்துக்கலாங்க. அதாவது க்ரோம் ப்ரௌசரில் எடுத்துக்கலாம். நான் இந்த லோகோக்கான எல்லா லோகோஸ்க்கும், அதாவது இன்ஸ்டா, டெலகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாத்துக்கான ட்ரான்ஸ்பரண்ட் PNG லோகோஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து லோகோ செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த புது எடிட்டர் அப்படின்றதுக்கு வந்து நான் கலர் கொடுக்க போகிறேன். ஸோ கிரேடியன்ட் கலர் செலக்ட் பண்ணி எனக்கு வந்து ப்ளூ கலரில் வேணும். ஸோ இந்த ப்ளூ ஓகே. அதே மாதிரி இங்கே வந்து எனக்கு ஒயிட் கலரில் வேணும். ஸோ ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு புது எடிட்ரு செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துறேன். ஸோ இவ்வளோ தான் கைஸ். இப்போ நம்ம வந்து இது எப்படி வீடியோவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கைன்மாஸ்டரில் வந்து ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து என்னோட அந்த லேயரை நான் ஃபிட் பண்ண போகிறேன் கைஸ். அது எப்படின்னு சொல்லி பாருங்கள். நீங்கள் கைன்மாஸ்டர்னாலும் சரி, இல்லை வேறு எந்த ஆப் யூஸ் பண்ணாலும் சரி, இதுதான் கைஸ் சிம்பிளான வே தான் அது. ஸோ இப்போ நான் மீடியா கிளிக் பண்ணிடுறேன். மீடியாவில் போய்ட்டு பிக்சார்ட்டில் நான் எடிட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த புது எடிட்டர் வந்து கிளிக் பண்ணிடுறேன் கைஸ். ஸோ புது எடிட்டர் வந்து நான் இப்போ என்னோட இந்த யூடியூப் லோகோ வந்து நான் கொண்டு வர போகிறேன். ஸோ புது எடிட்டர் நான் செலக்ட் பண்ணிவிட்டு அதை இங்கே ஒன்றுக்குள்ளே வந்து வச்சுறேன். அதே மாதிரி அட் த சேம் டைம் வச்சுட்டு நான் வந்து இன் அனிமேஷனும் அவுட் அனிமேஷனும் ஃபேட் வேணுமா, இல்லை எனக்கு வந்து ஸ்லைட் ரைட்டில் வேணும், ஸ்லைட் லெஃப்ட்டு, ஸ்லைட் அப், ஸ்லைட் டவுன், ஸ்லைட் டவுனில் வச்சுட்டு நான் வந்து இப்படி சூஸ் பண்ணி வச்சுட்டு ஓகே. இப்போ வந்து நான் மறுபடியும் அவுட் அனிமேஷன் வந்து செட் பண்ண போகிறேன். அவுட் அனிமேஷன் வந்து ஸ்லைட் லெஃப்ட்டில் போகணும் எனக்கு. ஓகே, செட் பண்ணிவிட்டு ஸோ அட் த சேம் டைம் இதே நேரத்தில் வந்து எனக்கு என்னோட டெலகிராம் லோகோ வேணும். ஸோ மறுபடியும் நான் லேயரை கிளிக் பண்ணி டெலகிராம் அதையும் சூஸ் பண்ணிடுறேன். டெலகிராமை சூஸ் பண்ணிவிட்டு சைடில் வச்சுறேன் கைஸ். ஸோ எனக்கு தெரிஞ்ச டெலகிராம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸி விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டெலகிராமை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நான் மறுபடியும் இதில் இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷன் எல்லாமே வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து எனக்கு ஃபேட் ஆனாலே போதும். அவுட் அனிமேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்லைட் லெஃப்ட் வேணாம், ஸ்லைட் டவுன். ஸோ கவுண்டர் கிளாக் வைஸில் வந்து எனக்கு போகணும். ஸோ ஓகே. ஸோ இதே மாதிரியே வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு டூப்ளிகேட் மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ டூப்ளிகேட் எடுத்துகிட்டு அதே மாதிரியே தான் பிக்சார்ட் லோகோ, அதாவது நம்ம டெலகிராம் லோகோயும் ஒரு டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இதை கொண்டு போய் ஒரு இடத்துல வந்து சூஸ் பண்ணி வச்சுறேன். அதே மாதிரியே வந்து யூடியூப் லோகோவையும் ஒரு இடத்துல வந்து வச்சுறேன். ஸோ அங்கங்கே ஸ்ப்ளிட்டாக நான் வந்து வீடியோவில் வர மாதிரி நான் செட் பண்ணி வச்சுறேன் கைஸ். ஓகே, இப்போ நான் வந்து செட் பண்ணி வச்சுட்டு இன்னொரு டூப்ளிகேட் எடுத்து ஸோ இங்கே செட் பண்ணி வச்சுறேன். ஓகே, இப்போ வந்து வீடியோ பார்க்குறோமா. ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் கைஸ் உங்களுக்கு. நான் ப்ளே பண்ணிடுறேன் வீடியோவை. மேலே வந்து புது எடிட்டர் வந்துருச்சு. ஓகே, போயிடுச்சு. நெக்ஸ்ட் எந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே வந்து புது எடிட்டர் நம்மளுக்கு லோகோ வந்துருச்சு கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ், ரொம்ப சிம்பிள் கைஸ். ஸோ இந்த எடிட் வந்து ரொம்ப சிம்பிளான எடிட் தான் கைஸ். உங்களுக்கு இந்த எடிட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிடுங்க. இல்லை பிடிக்காத இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் சொல்கிற மாதிரியே வந்து நான் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி எடிட் பண்ணி தரேன். மேலும் பல வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம ஸ்மார்ட் டைம் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குது. கீழே நம்மளோட புது எடிட்டர் சேனலுக்கான லிங்க்கும் அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம், டெலகிராம் குரூப்ஸோட லிங்க் இருக்குது. உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஹெச்டியில் வேணும் அப்படின்னா நீங்கள் கேட்குற பாட்டை நம்ம வந்து டக்குன்னு போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். அது வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா மறக்காம அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க கைஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இது வரைக்கும் நம்ம ஸ்மார்ட் டைம் கிரியேஷன் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க.
அப்படியே உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டா பேஜ், அதுக்கப்புறம் டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணால் அதுக்கான லிங்க்ஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க கைஸ். தேங்க்யூ.